தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. மா எமோ ஐயா மாறா, வாயா வாயா வாயா. ஐயோ, என் டாக்டர் பிள்ளைய பார்த்து எவ்வளவு நாளாவது. டாக்டரோட பிள்ளையா? எப்பமா அப்பா டாக்டர் ஆனாரு? லே, உன்னைய தாம்பல சொன்னேன். நீ தானே டாக்டருக்கு படிக்க போன, அதுதான் சொன்னேன். ஐயோ மா, நான் டாக்டருக்கு படிக்க போலமா, கோச்சிங்க்கு போயிட்டு வந்தேன். இல்ல, டாக்டருக்கு படிக்க போகாம கோச்சுக்கிட்டு போனியா? எதுக்குல கோச்சுக்கிட்டு போன? ஏன் சாமி, அம்மா டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்னு நினைச்சுப்பிட்டியா? யாரு ஊர்ல எவ்வளவு கடனை உடனே வாங்கியாது, இந்த ஊட்ட வித்தாவது உன்னைய டாக்டருக்கு படிக்க வைப்போம்ல. உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? ஏமா, நான் இப்ப எத்தனாவது படிக்கிறேன்? நீயா 10ஆம் கிளாஸ்? 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு யாராவது டாக்டர் ஆக முடியுமா? 11வது முடிக்கணும், அப்புறம் 12வது முடிக்கணும், அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதணும். அதுல பாஸ் பண்ணா மட்டும் தான் டாக்டர் ஆக முடியும். லே, யாரெல்லாம் ஏமாத்த பாக்குற? உங்க அப்பங்காரன் அந்த காலத்து SSLC 10ஆம் வகுப்பு தான் படிச்சாப்ல. அந்த ஆளுக்கு EBலயே வேலை கிடைச்சது தெரியும்ல. இப்ப அந்த மனுஷன் பென்ஷனை வாங்கிட்டு தான் நான் நிம்மதியா கிடக்குறேன். ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு ஏமாத்த பாக்குறியாப்ல. 11 முடிக்கணுமா, 12 முடிக்கணுமா, என்னென்னமோ சொல்லி நீட்டு பரிச்சை சொல்லி எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சு நீட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஏமா சரி விடுமா, நான் டாக்டர் தான், நான் டாக்டரே தான். ஐயா, அப்ப அம்மாவை இவ்வளவு நேரம் ஏமாத்திட்டு கிடந்தியா? சும்மா இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்த மாவட்ட. அதானே பார்த்தேன், என் பிள்ளையாச்சே. ஏமா, ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கெஞ்சி கேக்குறேன், வெளியே மட்டும் போய் சொல்லிவிடாத. யா சாமி, கண்ணு போட்டுருவாயன்னு பயப்படுறியா? ஆமாமா, இந்த ஊர்ல இருக்கிறவளுக்கு கண்ணெல்லாம் பொல்லாத கண்ணு. அம்புட்டு கண்ணு கொல்லி கட்டையால அழிஞ்சு போவ. ஐயோ முடியலையே. மா தயவு செஞ்சு சொல்றேன், அப்படியே கூட வச்சுக்கோ. யாராவது கண்ணு பட்டுருச்சுன்னா அப்புறம் எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிரும்ல, அதுக்குதான் சொல்றேன். வெளியே போய் மட்டும் யாருக்கிட்டையும் மாறன் டாக்டர் ஆயிட்டானு மட்டும் சொல்லிவிடாதமா, கல்ல தூக்கி மண்டையிலேயே போட்டுருவாங்க. சரியா சரியா, சொல்ல மாட்டேயா. நீ சொல்ற மாதிரி அம்புட்டு அவளுக்கு கண்ணு ஓ மேலதான் கிடக்கும். ஏன் பொண்ண தார ஓ பொண்ண தாரேன்னு லைன கட்டிட்டுல நிப்பாளுங்க. அப்ப சேர போட்டுட்டு காலு மேல கால போட்டுட்டு உட்காந்து செலக்ட் பண்ணுவோம்ல. அப்படியே கிழிச்சிட்டாலும் சரி. ஊர்ல இருந்து வந்தது ரொம்ப அசதியா இருக்கு, நாக்கு வேற செத்து போய் கிடக்கு. மதனி எங்க? கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லுமா. ஏன், நான் கோழி அடிச்சு குழம்பு வச்சா குழம்பு கொதிக்காதோ? நீ வைக்கிறியா? நீ வச்சீனா குழம்பு கொதிக்கும், ஆனா மனுஷன் சாப்பிடுவானா? லே, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தானே சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ வந்தோடனே எல்லாம் அவ கட்சிக்கு மாறிட்டீங்களா? ஏமா போமா, இப்பதான் வந்த சும்மா நோய் நோயின்னு. மதனி நேரத்துக்கு வந்திருக்கோம், அப்பவே நியூஸ்ல பாத்துட்டோம்ல. மதனி ஜெயிச்சிருச்சுல, நம்ம மதனியா கொக்கா. மதனி அண்ணனையும் காணோம், வேலைக்கு எதுவும் போயிருச்சோ? அண்ணே, லே, நீ எப்படி கூவினாலும் ஒருத்தரும் இங்க வரமாட்டாங்க. ஏமா வெளியே போயிட்டாங்களா? ஆமா, வெளியே தான் போயிட்டாக. எப்ப வருவாங்க? இனிமே வரவே மாட்டாங்க. வரமாட்டாங்களா? என்னமா சொல்ற? ஒரேடியா வீட்டை விட்டு துரத்திட்டோம்ல. வீட்டை விட்டு துரத்திட்டியா? ஏன்? அந்த நீல முடிக்காரி என்னென்னலாம் போய் சொல்லிட்டு அங்க போய் அடிச்சு துவைச்சிட்டு வரா. ஒரு மாமியார்ன்ற மரியாதை கூட இல்லாம அவ இஷ்டத்துக்கு அவ ஆடிட்டு இருப்பா. இது என்ன சத்திரமா? ஊர்ல போறவ வரவங்க இங்க வந்து தங்கறதுக்கு? இது என் புருஷன் சொந்தமா கட்டின ஊடுடா. அதான் உன் மதனிய துரத்தி விட்டுட்டேன். ஏமா லூசாமா நீ? அம்மா அண்ணன் எங்க? அந்த பையலையும் சேர்த்துதான் துரத்தினேன். 2 எக்கேடா கெட்டு தொலையட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? ஹை, 2 பேரும் விட்டு விட்டு துரத்திட்டியா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கா? ஏல, போன வாட்டி உங்க மதனி விட்டு வெளியே போகும்போது என் மதனி இப்படி பண்ணிட்டீங்க, என் மதனி அப்படி பண்ணிட்டீங்க, என் மதனி தான் எனக்கு சோறு போட்டு தரும், என் மதனி தான் எனக்கு துணி துவச்சு தரும், அயன் பண்ணி தரும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை விட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு கிடந்த. இப்ப என்னல, உன் மதனி வெளியே போயிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன். ஏமா, அப்ப என் மதனி மட்டும் தனியா விட்டு போயிருச்சு, அதுவும் அவங்க அம்மா வீட்டுல போய் கிடந்துச்சு. இப்ப அண்ணனும் சேதல போயிருக்குது. பெறவன எனக்கு கஷ்டம், நானும் அங்கேயே போயிருவேன், அவங்க கூட இருந்துக்குவேன்ல. ஏமா, நீ அவளை துரத்தி விட்டதா நினைச்சு அவங்க வாழ்க்கையில நல்லதுதான் பண்ணிருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நில்லல, என்ன இவனை இப்படி சொல்லிட்டு போறான்? ஒருவேளை விட்டு துரத்தி தப்பு பண்ணிட்டுமோ? 2 அங்க போய் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்குங்களோ? என்னங்க, இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களை ஊடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? குளிச்சுட்டு வேலைக்கு போலையா? நானும் குளிச்சுட்டு வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு வாச தெளிச்சு கோலமே போட்டுட்டு நீங்க இன்னும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னங்க? பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வேலைக்கு போலாமா வேணாமான்னு ஒரே யோசனையா இருக்கு. நீங்களா அப்படி பேசுறது? ஏமா, என்னாச்சு? எப்போதும் காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி வேலைக்கு அப்படி ஓடுவிய, இன்னைக்கு என்ன உடம்புக்கு எதுவும் முடியலைங்களா? இல்ல மனசு எதுவும் சரியில்லைங்களா? ஏனுங்க,
அத்தை நினைப்பாவே இருக்குங்களா? அடி பாவி, இவையெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளா? நேத்துதான் எங்க வாழ்க்கையே நாங்க வாழ ஆரம்பிச்சோம். அதை நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா இவ எங்க அம்மாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கனான்னு கேட்டு இப்படி கொன்னுட்டாளே நீ. ஏனுங்க சொல்லுங்க, நம்ம வேணும்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? எம்மா தாயே, போதும், துண்ட குடு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? கொண்டா. ஐயோ, ஏனுங்க கோவப்படுறிய? அப்படி என்ன நான் தப்பா சொல்லிவிட்டேன்? நீ ஒன்னும் தப்பா சொல்லல, துண்ட குடு. என் நேரம் இப்படி ஒரு மருமகளை எங்க அம்மா எங்க இருந்து புடிச்சிட்டு வந்துச்சுனே தெரியல. மாமியார்னு மாமியார் கூடவே போயிருவா போல. ஏனுங்க புலம்பாதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன். சும்மா தான் கேட்டியா? ஆமா, உங்களை வெறுப்பேத்துறதுக்கு தான். நீங்க எதுக்கு இப்படி உட்காந்துருக்கிறீங்கன்னு புரியாமையா நான் நின்னுகிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா உங்களை வெறுப்பேத்தி பார்க்கலாமேன்னு நினைச்சேன். ஆ, கணக்கினியா? உண்மையாவா? நான் இங்க உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கூட உனக்கு தெரியுமா? தெரியாம இருக்குமா? என்ன சொல்ற? நானும் எந்திரிச்சதுல இருந்து அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க மூஞ்சியும் சரியில்லை, அப்பவே நினைச்சேன் நீங்களும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. ஆ, எதை பத்தி? ஏன் யோசிச்ச உங்களுக்கு எதை பத்தின்னு தெரியாதா? ஏ சொல்லு, ஓவாயால இருந்து கேக்குறதுல ஒரு சந்தோஷம். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க போய் குளிங்க, குளிச்சிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடலாம். ஹே, எதை பத்தின்னு சொல்லிட்டு போ. ஏன் இல்லறி? எனக்கு விடுங்க. எனக்கு ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஐயோ, எனக்கு யாராவது பாத்திர போறாங்க. என்ன பண்றீங்க? கைய விடுங்க. லூசு, இது நம்ம வீடு, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நம்ம கதவை திறக்காம யாரும் வரமாட்டாங்க. அடியே, நீ பெரிய கல்லின்னு எனக்கு தெரியும்டி. யாரை ஏமாத்த பாக்குற? ஐயோ சரிங்க, விடுங்க, கையெடுங்க. யாரு? நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்த? நான் எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பேன்னு நீ நினைச்ச? இதெல்லாம் சொல்லிட்டு போ, அப்ப விடுறேன். ஐயோ ஏனுங்க, நீங்க எதை பத்தி யோசிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் எதை பத்தி யோசிச்சிருப்பேனோ உங்களுக்கு தெரியும். பிறகு என்ன என் வாயால இருந்து கேட்கணும்னு ஒரு அல்ப ஆசை? விடுங்க. அது அல்ப ஆசையோ கல்ப ஆசையோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னன்னு சொல்லிட்டு போ. நீ அதனை வாயை கொடுத்து மாட்டேன். விட மாட்டீங்க என்ன? சரி சொல்றேன். நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டோம்ல, நேற்று ராத்திரியில இருந்து அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் அதை பத்தி தான் யோசிச்சிருப்பீங்கன்னு தெரியும். போதுமா? கையெடுங்க. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நானு கேளு. கேளா? அப்ப அதை பத்தி நீங்க யோசிக்கலையா? ஐயோ, வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிட்டனோ? கேள்றி. நீங்களும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா. ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். கணக்கினியா, ஒரு விஷயம் கேட்கணும், தப்பா எடுத்துக்காத. கேளுங்க. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நீ நல்லா தானே இருக்க? இல்லைங்க, என்னாச்சு? இல்ல, சும்மாதான் கேட்டேன். எனக்கு நம்மளோட இந்த திருமண வாழ்க்கையை விட உன்னோட உடல் அளவு ஆரோக்கியமும் மனசளவு நிம்மதியும் தான் முக்கியம். புரியுதுங்க, என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது. எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரிம்மா, அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட சொல்லணும், சரியா? மத்தவங்க மாதிரி புருஷன் கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா அவ ஏதாவது தப்பா எடுத்துப்பானோ, அப்புறம் நம்ம கிட்ட பேசாம போயிடுவானோ அப்படிலாம் யோசிக்காத. நான் அப்படிப்பட்டவ கிடையாது. சரிங்க, இத சொல்றதுக்கே ஒரு மனசு வேணும்ல. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நீங்க கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான், நீ கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், வீட்ல இருக்கீங்களா? யார் இதுக்கா? ஓ நீங்களா? வாங்க 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 வாங்க. ஆதித்யா இருக்காரா? அவன் இங்க இல்லாம வேற எங்க போறான்? இங்கதான் கிடக்குறான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருந்தேன்னு சொன்னாதான் வீட்டுக்குள்ள விடுவீங்களா? அட, ஒரு காரணமா தான் கேக்குறேன், சொல்லுங்க. எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கேன். ஓ, சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? அதான் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிறீங்களோ? ஹலோ, இருங்க இருங்க இருங்க. சைக்காலஜி, அதுவும் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் கூட டீசன்சி இல்ல, மேனர்ஸ் இல்ல. ஹே,
என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது காலிங் பெல் அழுத்திட்டோ இல்ல கூப்பிட்டுட்டோ உள்ள வரணும்ன்ற மேனர்ஸ் இல்லையான்னு கேட்டேன். மிஸ்ஸஸ் நீலாம்பரி. ஐயோ, ஆர்வத்துல மறந்துட்டோமே மேடம். அது வந்து நான் காலிங் பெல் அழுத்தினே, உங்களுக்கு கேட்கலையா? ஏங்க, காலிங் பெல் அழுத்தினா எப்படி கேட்காம இருக்கும்? அதுக்கு தானே அதுக்கு பேரு காலிங் பெல். அது எதுக்கு சொல்றேன்னா, நேத்து இப்படிதான் கதவை திறந்து வச்சுட்டு இங்கதான் உட்காந்துருந்தேன். படபடன்னு 2 நாய் உள்ள வந்துருச்சு. நல்ல திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு உருண்ட கண்ணால உருட்டிக்கிட்டு 2 உள்ள வந்துருச்சுங்க. அப்படியா? அப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணனா? குச்சி எடுத்து ஓட ஓட அடிச்சு விரட்டிட்டேன்ல. கரெக்ட் கரெக்ட். சொல்லாம உள்ள வந்தா அப்படித்தானே பண்ணணும். அதான் உங்ககிட்டயும் கேக்குறேன். மேடம், இந்த அம்மா என்ன இவ்வளவு நேரம் நம்மள பத்தியா சொல்லிட்டு இருந்துச்சு? நம்மளையா நாயின்னு சொன்னுச்சு? லூஸ் மென்டல். அவ ஆரம்பத்துல இருந்து நம்மளதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது கூட தெரியாம என்ன பண்ணீங்க, ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்களா, சூப்பர்னு அவளை பாராட்டிக்கிட்டு இருக்க. ஐயோ சாரி மேடம். ஹலோ, இங்க பாருங்க, உங்க வீணா போன கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. மிஸ்டர் ஆதித்யா இருக்காரா இல்லையா, அத மட்டும் சொல்லுங்க. ஆமாமா, நிறைய பேர் குடும்பத்தை கெடுக்கணும், ஊரெல்லாம் ஏமாத்தி வளைச்சு போட்டு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டணும், பாமர மக்கள் குடிய கெடுக்கணும், இப்படின்னு உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. நான் வேற சும்மா தேவையில்லாத கதையெல்லாம் பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சும்மா தேவையில்லாம என்ன வம்பிழுத்து வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். யாரோ ஈ கிட்டலாம் அடி வாங்கியிருக்காங்கப்பா. அவங்க வந்து இங்க திமிரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ. சுடரமா யா ஹோ, வாங்க வாங்க மிஸ்ஸஸ் நீலாம்பரி. டேய், வேலை விஷயத்தெல்லாம் ஸ்டேஷனோட வச்சுக்க மாட்டியா? எதுக்குடா கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வருது? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏங்க, நான் உங்களை சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? என்னங்க நீங்க, யாரு சொன்னாலும் உங்களை சொன்ன மாதிரியே நீங்க நினைச்சுக்கிறீங்க போங்க. நேத்து 2 நாய் வந்துச்சுன்னு சொன்னேன்லங்க, அந்த 2 நாய்ங்களை சொன்னேங்க, உங்களை சொல்லலைங்க. இரிட்டேட்டிங். ஆதித்யா, எனக்கு நிறைய முக்கியமான வேலைகள்லாம் பெண்டிங்ல இருக்கு. உங்களை பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எவ்வளவோ பேரு இந்த ஊர்ல என்ன தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. ஆனா என்னோட லட்சியத்தை நான் அடையாம விட மாட்டேன்னு அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நான் ஜெயிச்சுட்டு இங்க வந்து உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன். அதுவும் என்னோட ஃபேக்டரி ஓப்பனிங்கான இன்விடேஷனோட உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆமா சுடரமா, எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எல்லாத்துலயுமே நான் தோத்துட்டேன். கடைசியா ஃபேக்டரியும் கட்டி முடிச்சிட்டா. இன்னும் 2 நாள்ல ஃபேக்டரியோட ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு தான் பத்திரிக்கை அடிச்சு ஊரு ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கா. நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே மிஸ்டர் ஆதித்யா, இந்த நீலாம்பரி மனசுல நினைச்சிட்டாலே போதும், அது ஜெயிக்காம அதை அடையாம விட மாட்டா. இன்னும் 2 நாள்ல ஃபேக்டரியோட கிராண்ட் ஓப்பனிங் இருக்கு. நீங்க வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வர வேணான்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. உங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்தாங்க மிஸ்டர் ஆதித்யா, உங்களுக்கு தான் ஸ்பெஷல் இன்விடேஷன். இந்த ஃபேக்டரியை கட்ட விடாம பண்றதுக்கு நீங்க நிறைய முயற்சி எடுத்து தோத்து போயிட்டீங்கல்ல. பாவம், நிறைய முயற்சி பண்ணீங்க, தோத்து போயிட்டீங்களேன்னு உங்களுக்காக ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கேன். போடுங்க. மேடம், இப்ப வரைக்கும் ஃபேக்டரியை மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க. இன்னும் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் எவ்வளவோ டைம் இருக்கு. கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். பாக்குறேன், இந்த கிராமத்துக்குள்ள நீங்க எப்படி இந்த ஃபேக்டரியை கட்டி ரன் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். பாத்துட்டே இருங்க மிஸ்டர் ஆதித்யா. அப்படிதானே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தீங்க? எப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்ல ஜாலியா இருந்ததா? அப்பவே சொன்னேன், இந்த டோபர் மண்டையன் கேட்டானா ஆத்தா கத்தியால குத்துனப்பவே ஒரேடியா க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கலாம் இவள. இந்த வளர்ந்த கெடா மாடால தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. என்ன எருமை முழிக்கிற? அப்பவே சொன்னல, இவளை ஒரேடியா க்ளோஸ் பண்ணியிருந்தா நம்மளும் நல்லா இருந்திருப்போம், இந்த கிராமமும் நல்லா இருந்திருக்கும். பொழைக்க வைக்கிறேன்னு அவளை நிலாவை விட்டு ஆபரேஷன்லாம் பண்ணி பொழைக்க வச்சுட்டு இப்ப கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? சுடரமா இருங்க, சில பேரால புள்ளி மட்டும்தான் வைக்க முடியும். ஆனா கோலத்தை நான் தான் போடுவேன். அது கோலமா வருதா இல்ல அலங்கோலமா வருதான்னு பொறுத்திருந்து பாருங்க சுடரமா. நீங்க இன்விடேஷனை கொடுத்துட்டு கிளம்புங்க. உங்க ஃபேக்டரியோட ஓப்பனிங்க்கு கண்டிப்பா குடும்பத்தோட நாங்க எல்லாரும் வருவோம். அடடா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அப்பா, இன்விடேஷன் கொடுத்தாச்சா? மேடம், கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்திருக்கோம், இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கோம். காஃபி டீ எதுவும் இல்லையா? அது ஒண்ணும் இல்லம்மா, காலையில தான் 2 தெருநாய்க்கு. ஐயோ, வேணாம் 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 வேணாம், காஃபியும் வேணாம் டீயும் வேணாம், நீங்க நாய்க்கே ஊத்திருங்க. நாங்க கிளம்புறோம். மேடம், போலாமா? போலாம்.
அவளை நல்லா வளர விட்டுட்டு இப்ப ஃபேக்டரியோட ஓப்பனிங்க்கு குடும்பத்தோட போறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இருக்கியா எருமை? ஐயோ சுடரமா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அவ ஃபேக் அப்ரூவல் வச்சுட்டு ஒரு பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டா. பின்னாடி பெரிய ஆளுங்களா இருக்காங்க சுடரமா. நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் முடியல. ஏண்டா இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னையெல்லாம் உங்க அப்பா டிசிபியை ப்ரமோட் பண்ணாரு பாரு, அவரை சொல்லணும். இங்க பாரு, என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த நீலாம்பரைய எப்படியாவது அடிச்சு விரட்டணும், இல்ல ஒரேடியா சாவடிக்கணும். ஏதாவது ஒரு வழி பண்ணுடா. பாவண்டா ஆத்தா, அவங்க நிலைமே போயிடுச்சுடா. பண்றேன் சுடரமா, ஏதாவது கண்டிப்பா பண்றேன். ஆமா, இந்த தட்டு ஒண்ணுதான் குறைச்சல். அத வர தூக்கிட்டு நில்லு. குடே, பூவை கீழே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் நைட்டுக்கு தக்காளி சட்னி பிளான் பண்ண. வேணாம், அத தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். வேற என்ன இருக்கு? வாழைப்பழம் இருக்கு, அதையும் வச்சுக்குவோம். அப்புறம் மஞ்சள் குங்குமத்தை கீழே போடக்கூடாது. சரி குடு, மொத்தமா வச்சுக்குவோம். என்ன அப்ப? விட்றாத ஆதி, இந்த ஊரே ஒன்ன நம்பிதான் இருக்கு. ஏதாவது பண்ணணும், ஆனா என்ன பண்றது? சரி யோசிப்போம்.